வணக்கம் and welcome to WJB cooking. இன்னைக்கு நம்ம பிரெட் தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் அதோட ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை நல்லா ரெண்டு ரெண்டாக பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ப்ரெட்டை பொறுத்து ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். ப்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். லைட்டாக தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் ரவை வந்து ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகள் படியே போடுங்க. அப்போ தான் இந்த தோசை சூப்பராக வரும். தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான தயிர், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் தான் அந்த தோசைக்கு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம அப்படியேவும் தோசை செய்யலாம். இல்லைன்னா மேலே ஏதாவது தாளிப்பு சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நார்மலாக இதில் இந்த மாவில் எப்படி தோசை ஊற்றுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறமா தாளிச்சிட்டு அதில் எப்படி தோசை வருது அதையும் நான் காட்டுறேன். இந்த பிளெயின் தோசை வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. இது மாதிரி பிளெயினாக ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நார்மல் தோசை மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வரும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ப்ரெட்டு போட்டிருக்கிறனால ஓரங்களில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டண்ட்டாக மாவு உங்களுக்கு அரைக்கலை, இட்லி மாவை அரைக்கலைன்னா இது உடனே நமக்கு செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த மாவு ரெடி பண்ணி நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் 2 சைடு வெந்துருச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு தோசையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஊற்றிருக்கேன். இது ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன். பாருங்கள் நார்மல் தோசை மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம தாளிப்பு போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதை நம்ம சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 2 குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இஞ்சி அதையும் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதை சாப்பிடும்போது இது வந்து அந்த மசாலாலாம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அடை தோசை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது இந்த தோசையை நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் அடை தோசை மாதிரி திக்காக தான் நமக்கு வரும். திக்காகவே ஊற்றிக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரங்களில் நெய் சேர்க்கணுன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அடை தோசை மாதிரி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு.
இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஊற்றுற தோசை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்டாக இருக்கும். நான் இன்னொரு தோசையும் திருப்பி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பிரெட் தோசை ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.